அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் உடைய செக்ஷன் 7ம் செக்ஷன் 8ம் தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 5ம் 6ம் பார்த்தோம். செக்ஷன் 5ம் 6ம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி எப்படி பொசிஷனை ரெக்கவர் பண்ணுறதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ செக்ஷன் 7ம் 8ம் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்க போகுது. ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிலவெண்ட் ஆக்ட்னு பார்த்தோம்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் தான். ஸோ செக்ஷன் 5ம் செக்ஷன் 7ம் இன்டர் ரிலேட்டட் தான். ஏன் அப்படின்னா செக்ஷன் 5க்கும் 7க்கும் நம்ம டெஃபினிஷன் படிச்சோம்னா ஒரே விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி. செக்ஷன் 7 வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, இப்போ செக்ஷன் 7உடைய ஹெட்டிங் வந்து ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிஃபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பர்சன் என்டைட்டில்ட் அப்படின்னா இந்த டெஃபினிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 5 பொறுத்த பார்க்கும் பொழுது அதில் ஓனர் வருவாங்க, பொசஸரி ரைட் இருக்கவங்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ செக்ஷன் 7 மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்கன்னா, யாரை நம்ம வந்து ஒரு பொருளை நம்பி கொடுக்குறோமோ அந்த நபர் வரலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு நபரை நம்பி நீ வந்து இந்த பொருளை வந்து பத்திரமா பார்த்துக்கோ, நான் வந்து திரும்ப ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி தானே. அதை திரும்ப வாங்கிக்கும் போது அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பொசிஷனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு செக்ஷன் 7 நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நம்ம படிச்சிருப்போம் பெயில்மெண்ட் அப்படின்னா என்னன்னு. அதே போல் வந்து பிளட்ஜ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுப்போம். ஸோ பிளட்ஜ்ன்றது வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அடைமானம் வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு கோல்டுன்னே வச்சுக்கலாம். பெயில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் பொருளை வந்து கொடுத்து இதை ரிப்பேர் செஞ்சு கொடுங்க, இல்லை இது சரி செஞ்சு திரும்ப என்கிட்ட வழங்கிடணும் அப்படின்னு கேட்கக்கூடியது பெயில்மெண்ட். எக்ஸாம்பிள் ஒரு வாட்சை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்து ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ் வருமானா வரும். இப்போ ஒரு தொலைஞ்சு போன பொருளை ஒரு நபர் கண்டெடுக்கிறாரு அப்படின்னும் பொழுது அந்த நபர் வந்து திரும்ப அது யார்கிட்ட பொசிஷனில் இருந்துச்சோ அவங்கக்கிட்ட வழங்கிடணும். அப்படி வழங்காத பட்சத்தில் அவங்க மேலேயும் வழக்கு போட சொல்லி இந்த செக்ஷன் 7 கீழே போடலாம். அடுத்து ஜஸ்டர்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஜஸ்டர்டினா என்னென்னு தெரிஞ்சுப்போம். மூவபிள் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 2 சப்கிளாஸ் 9 ஆஃப் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறத ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தவிர்த்து ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோயிங் கிராப்ஸ், அதே போல் வந்து கிராஸ், ஃப்ரூட்ஸ் ஆன் ட்ரீஸ், ரூட்ஸு, லீவ்ஸு, இது எல்லாமே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஆல்ரெடி மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சொன்ன விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோயிங் கிராப்ஸ், கிராஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில். இந்த இடத்துல மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா ஃப்ரூட்ஸு, ரூட்ஸு, லீவ்ஸ் இது எல்லாமே கூட வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் என்டைட்டில் இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணிக்கலாம் செக்ஷன் 7 மூலயமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி கீழே என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா சிபிசியை ஃபாலோ பண்ணி ரெக்கவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 5 மாதிரியே இங்கே செக்ஷன் 7லையும் சொல்லியிருப்பாங்க. சரி, ஆஸ் பர் சிபிசி அப்படின்னு வரும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம 1 by 1 தெரிஞ்சுப்போம். ஜஸ்டர்டி அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ரைட் ஆஃப் தேர்டு பார்ட்டி. ஸோ இதில் வந்து தேர்டு பார்ட்டி ரைட் கிளைம் பண்ண முடியுமானா இந்த செக்ஷன் 7 பொறுத்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது. அந்த ஜஸ்டர்டி இங்கே அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து புரிய வைக்கிற மாதிரியான ஒரு கேஸ் லாவை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் லாவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸில், அதில் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு கோல்டு ரிங் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து இவங்க ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக ஆகிடுவாங்க. ஸோ ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக இல்லையா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
ஸோ அது வந்து ஓனருக்கு அவங்க திரும்ப கொடுக்குறாங்களா கொடுக்கக்கூடாதா, ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த கேஸில் தெரிஞ்சுப்போம். ஸோ க்ளீன் பண்ணுறவங்க ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக வருவாங்களா இல்லையா, இது போல் நிறைய விஷயங்களை இந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குட்ஸை வந்து ப்ரைவேட் ஏரியாவிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக ஆக முடியாது. ஒன்லி ஃப்ரம் பப்ளிக் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் திங்கை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக மாறுவாங்க அப்படிங்கிறத இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸில் க்ளீன் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச கோல்ட் ரிங் வந்து ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக இந்த இடத்துல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம்னாலே ஓனர் அதை திரும்ப வாங்கிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிட முடியும். ஸோ ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓனர் அதை வந்து திரும்ப வாங்கிக்க முடியாது. ஆனால் அதுவே வந்து ஃபைண்டர் ஆஃப் குட்ஸாக இல்லாத பட்சத்தில் ஓனர் அதை வந்து திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல அப்ளை ஆகாது. ஜஸ்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் ஆஃப் தேர்டு பார்ட்டி இந்த இடத்துல அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் லா தான் இது. ஏன் இந்த இடத்துல அப்ளை ஆகாது அப்படின்னு கொண்டு போகிறோம்னா, இதை க்ளீன் பண்ணக்கூடிய பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓனருக்கு திரும்ப தர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல தேர்டு பார்ட்டியோடைய ரைட் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஸோ அந்த டெஃபினேஷனை நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெளிவாக புரியும். என்ன அப்படின்னா, a plea against a claim of interest in property raised in defense that the third party has a better right than the claimant. ஸோ இங்கே கிளைம் பண்ணக்கூடியவர் வந்து அதை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த நபர். ஸோ அவரை வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்டை விட எனக்கு பெட்டர் ரைட் இருக்குது, நான் தான் இதனுடைய ஓனர், அதனால இந்த வழக்கு வந்து போட முடியாது, இல்லை அவருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு ஒரு டிஃபென்ஸை வைக்க முடியாது அப்படின்னு இந்த ஜஸ்டிட்டி அப்படிங்கிற மேக்ஸிமில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேக்ஸிம் படி பார்த்தோம்னா இந்த இடத்துல அவர் ஓனருக்கு திரும்ப தர வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அவர் வந்து ஒரு ஃபைண்டர் ஆஃப் குட்டாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டார். ஸோ இது வந்து ஒரு குவீன் பெஞ்ச் கேஸ் 1894 நடந்த கேஸு. ஸோ இதை வந்து டிஜே எக்ஸாமில் கொஷனாக கேட்டிருந்தாங்க. அடுத்து நீலாங்கரை கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு வயசான அம்மாவை வந்து ஒரு பாதுகாவலராக இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்மா வந்து கொலை செஞ்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க மேலே வந்து இந்த செக்ஷன் 7க்கு கீழே வந்து வழக்கு போடலாமா அப்படின்னா வழக்கு போடலாம் அப்படிங்கிற கான்செப்டை தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் 1, 2 அப்படின்னு 2 விஷயத்த கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் 1 பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டி வழக்கு தொடுக்க முடியுமானா ட்ரஸ்டி தாராளமாக வழக்கு தொடுக்கலாம் ஆஸ் பர் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882 படி. அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஆர் டெம்பரவரி ரைட் இருந்தால் கூட போதும், அவங்க வந்து வழக்கு தொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம், ஒரு பெயிலார் வந்து பெயிலிக்கிட்ட கொடுக்குறாங்க, நீ இதை ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல அந்த பெயிலி வழக்கு தொடுக்க முடியுமானா எனக்கு அமௌண்ட்டே தரலை, இப்போ வந்து அந்த வாட்சை வந்து திரும்ப கேட்குறாரு, ஸோ அதனால் நான் அந்த டைமில் வந்து அவர் வாட்சை கொடுக்கல, நான் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறேன், என்கிட்டயே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவர் பணம் கொடுக்கணும், இல்லை இந்த வாட்சை வந்து அவர் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அந்த பெயிலியே வழக்கு போடலாம். ஸோ அந்த அதிகாரம் கூட இங்கே இருக்குது. ஸோ ஸ்பெஷல் ஆர் டெம்பரவரி ரைட் இருந்தாலே போதும், ப்ரெசன்ட் பொசிஷன் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஸோ அந்த வாட்சை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த பெயிலிக்கிட்ட கொடுத்துட்டாரு, அந்த பெயிலி வந்து அதை வச்சுருக்காரு, அதை ரிப்பேர் பண்ணிட்டாரு, அவர் வந்து அமௌண்ட் கேட்குறாரு, இவர் வழங்கலை. ஸோ அதனால் இந்த ரீசனாக வச்சு கூட அவர் வழக்கு போடலாம். அடுத்து பிளட்ஜ். ஸோ பிளட்ஜ் பண்ணுறாங்க, அந்த கோல்டுக்கான அமௌண்ட்டையே கட்டலை, வட்டி கட்டலை, அந்த டைமில் வந்து அதை சேலுக்கு விடுவோன்னு ப்ராப்பரான நோட்டீஸ் விட்டுட்டு சேல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இதை சேல் பண்ணக்கூடாதுன்னு இவர் வழக்கு போடுறாரு அப்படின்னா அது அந்த மாதிரியான இடங்களில் கூட இவரே வழக்கு போடலாம். இவருடைய கோல்டு ஜுவல் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, நான் வந்து இந்த மாதிரியான சான்சஸ்லாம் அவர் கொடுத்தேன், பிளட்ஜ் தான் பண்ணார், ஆனால் அதுக்கான அமௌண்ட்டு கட்டலை, ஸோ நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து வழக்கு பிளட்ஜ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த பிளட்ஜ் பண்ண பர்சனும் போடலாம், அந்த பிளட்ஜை அந்த கோல்டு ஜுவல்லை வாங்கிக்கிட்ட அந்த பர்சனுமே வந்து பிளட்ஜார் பிளட்ஜி
ஸோ பிளெட்ஜி கூட வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒரு கேள்வி வரும். சரி, இப்போ அந்த கோல்டு ஜுவல்ல வந்து இடைக்காலத்தில் எங்கேயாவது அந்த பிளெட்ஜி வந்து தொலைச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பதில் அந்த பொருளுக்கு பதில் அதுக்கு ஈடான அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ எத்தனை பவுன்னா அத்தனை பவுனுக்கான அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பிளெட்ஜி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம். மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அது அப்ளை ஆகும். ஆனால் அது அப்ளை முழுமையாக ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இது என் பாரம்பரிய நகை, இது அவ்வளோ முக்கியமான விஷயம், இதுதான் எங்கள் குடும்பத்தோட ஐடென்டிட்டி, இதை வந்து இவர் தொலைச்சிட்டாரு அப்படின்னும் போது அதை டேர்ம்ஸ் ஆஃப் மணி மூலயமா நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது பூர்வீகமாக அவங்க பயன்படுத்தக்கூடியது, அது சேக்ரெட்டாக வச்சுருக்கக்கூடியது. இப்போ ராஜராஜ சோழனுடைய ஒரு சிற்பம் கிடைக்குது, அதை வந்து தொலைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் அது வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னும் பொழுது அந்த மாதிரியான விஷயத்த வந்து மணியால் காம்பன்சேட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி, அதாவது இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி காம்பன்சேட் பண்ண முடியாது. மீதி எல்லா விஷயங்களும் நீங்கள் மணி மூலயமா காம்பன்சேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனாக இருக்கக்கூடியது தான் செக்ஷன் 8. ஸோ இதனுடைய கண்டினியூட்டி தான் செக்ஷன் 8. செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கண்டிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன்லாம் இல்லைன்னா ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மணி மூலயமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த மணி மூலயமா நீங்கள் வாங்க முடியாது. இந்த 4 கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் அப்ளை ஆச்சுன்னா அது நீங்கள் என்ன பண்ண முடியாது, காசாக வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி தானே பார்க்குறோம். ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஈடாக இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் கொடுக்குறேன், இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமானா கேட்க முடியாது அப்படின்னு சாஸ்திரா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அல்டர்னேட்டிவ் ரிலீஃபும் கிடையாது. ஆனால் மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அல்டர்னேட்டிவ் ரிலீஃப் இருக்கு. ஓகேவா? ஸோ அல்டர்னேட்டிவ் ரிலீஃப் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம். ஆனால் இந்த 4 கண்டிஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சுன்னா அது அமௌண்ட்டாக வாங்க முடியாது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பேசிக்கான விஷயம். ஓகே, டிகிரி இந்த செக்ஷன் 7க்கு கீழே ஒரு வழக்கு போடுறோன்னா டிகிரி என்ன ஆர்டர் ரூலில் வரும்னா ஆர்டர் 20 ரூல் 10லையும், அடுத்து எக்ஸிக்யூஷன் அதை செயல்படுத்த சொல்லி நம்ம மனு செய்யணும்னா ஆர்டர் 21 ரூல் 31க்கு கீழே போடலாம். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம செக்ஷன் 8, அதாவது இந்த கண்டிஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். liability of person in possession not as owner to deliver to persons entitled to immediate possession அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொசிஷன் வந்து ஓனர்கிட்ட தான் எப்பயுமே இருக்கணும்னு கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டியோடைய கண்ட்ரோல், அந்த ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ அந்த நபர் கூட கம்பல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு தான் டெலிவர் பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு டிவி இருக்குது. ஸோ அந்த டிவி வந்து என்னோடது, ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிமோட்டை வந்து அவங்க தான் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த ரிமோட்டை வந்து டிவியோடைய ஓனரான என்கிட்ட கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணலாமானா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒரு பிளைன்டிஃப் இருக்கார். அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நம்பி ஒரு ட்ரஸ்டி கிட்ட ஒப்படைக்கிறாரு, ஒரு ஏஜென்ட் கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஸோ திரும்ப அவங்கக்கிட்ட இருந்து கேட்குறாரு, ஆனால் அவங்க தர மறுக்கிறாங்க. இந்த இடத்துல போடக்கூடிய வழக்கு வந்து அதே விஷயத்தை கேட்டு அவங்க வந்து வழக்கு போடலாம். ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் அதை திரும்ப கொடுத்து தான் ஆகணும்னு ட்ரஸ்டியையோ ஏஜென்ட்டையோ கம்பல் பண்ணி வாங்கி தரலாம். இது ஏ. அடுத்து பி. ஸோ காம்பன்சேஷன் இன் மணி நாட் அடிக்குவேட் ரிலீஃப். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும். ஸோ இதுதானே ஒரு பொதுவான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய இழப்பீடு வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை விட கம்மியாக இருக்கணும் போது அந்த இடத்துல நீங்கள் அதையே திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு
50,000 ரூபாய் ஃபோனை வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து உடச்சிட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, நான் உனக்கு 10,000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறேன், நீ அந்த ஃபோனை சரி பண்ணிக்கோன்னு சொல்கிறான். ஆனால் என்னுடைய டேமேஜ் வந்து இந்த ஃபோன் இதுக்கப்புறம் ஒர்க்கே ஆகாது. ஸோ அப்போ என்னுடைய நஷ்டம் வந்து 50,000 ரூபாய். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய் தான். ஸோ இந்த இடத்துல என்னுடைய நஷ்டத்துக்கு ஈடாக அவர் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கல, காம்பன்சேஷன் வந்து கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல எனக்கு திரும்ப நீ அதே மொபைலே வாங்கி கொடுன்னு கூட கேட்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஆக்சுவல் டேமேஜ். ஸோ எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் அதே பொருளை தான் கொடுக்கணும்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், அவங்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு தங்க நகையாக இருக்கலாம், இல்லை ராஜராஜன் காலத்தில் செஞ்சுருக்கக்கூடிய சிற்பமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உடனடியாக வந்து அதனுடைய டேமேஜை வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த இழப்புக்கு ஈடாக நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிக்க முடியாது. 10,000 ரூபாய் காசு கொடு, 1,00,000 ரூபாய் காசு கொடுன்னு வாங்கிக்க முடியாது. அது 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த மாதிரியான பொருள் வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னும் பொழுது அது இவ்வளோதான் இழப்பு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம அதே பொருளை திரும்ப கொடுக்க சொல்லி தான் கேட்க முடியும். அடுத்து டி. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராங்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் பிளெயின்டிஃப். ஸோ ஒரு பொசிஷன் வந்து ராங்ஃபுல்லாக தவறாக வந்து பிளெயின்டிஃப் கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு டிஃபெண்டன்ட் கிட்ட அப்படின்னாலோ, இல்லை டிஃபெண்டன்ட்டுக்கு அந்த மாதிரி இவர் தான் டிஃபெண்டன்ட்டுன்னு நினச்சி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பிளெயின்டிஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கனாலோ, 2 விதத்தில் இருந்தாலும் பிளெயின்டிஃப்க்கு அதில் உரிமையே இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கனாலும் சரி, அதே போல் டிஃபெண்டன்ட்டுக்கு அதில் உரிமை இருக்கிறதா பிளெயின்டிஃப் தவறாக கருதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த இடங்களில் அந்த பொசிஷன் என்னவோ அது திரும்ப கொடுக்க சொல்லி, அதே பொசிஷனை திரும்ப கொடுக்க சொல்லி நம்ம வந்து கேட்க முடியும். அடுத்து இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி அனுமானம் செய்யணும், எப்படி ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் கான்ட்ரரி ப்ரூவ்டு. ஸோ இதை பொறுத்து ஒரு நபர் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிரூபிக்காத வரையில் கோர்ட் எப்படி அசியூம் பண்ணுன்னா, ஆமாம் உண்மையாகவே இது காம்பன்சேஷன் அடிக்குவேட் இல்லை தான், உண்மையாகவே இதனுடைய டேமேஜை வந்து இவ்வளோ தான் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியல தான் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் 10,000 ரூபாய் தான் இந்த ஃபோனு, நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன், இது 50,000 ரூபான்னு இவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல கோர்ட் வந்து ஏற்றுப்பாங்க. அதே போல் இல்லை இதே போல் சிற்பம் நிறைய இடங்களில் கிடைக்குது, நான் அதே சிற்பத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டினோன்னா அந்த மாதிரியான இடங்களில் வந்து கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பொதுவாக எப்படி ப்ரிசியூம் பண்ணுவாங்க, எப்படி அனுமானிப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு கோர்ட் என்ன சொல்லுவாங்க, காம்பன்சேஷன் பத்தலைன்னு பிளெயின்டிஃப் கேட்குறாங்கன்னா ஆமாம் உண்மைதான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதே போல் இது வந்து இவ்வளோதான் இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதை கால்குலேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மதிப்புத்தக்க ஒரு பொருள் அப்படின்னா அந்த இடத்துல அதையும் நம்பிப்பாங்க. எப்போ அதை வந்து டிஃபெண்டன்ட் ப்ரூவ் பண்ணுறாரோ அது வரைக்கும். ஸோ இப்போ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட ஷிஃப்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிஃபெண்டன்ட் கிட்ட தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இருக்கக்கூடிய அந்த 4 கண்டிஷன் என்ன, செக்ஷன் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொசிஷன் வந்து அவங்க ஓனராக இல்லாமல் அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா, டேய் நீ திரும்ப இவங்ககிட்ட ஒப்படை அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு 4 விதமான கேஸஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த 4 விதமான கண்டிஷன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து ட்ரஸ்டியோ ஏஜென்ட்டோ ஓனர்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு அதை திரும்ப ஒப்படைக்க மறுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ட்ரஸ்டியோ ஏஜென்ட் மேலேயோ ஓனருக்கு திரும்ப அதே பொருளையே கொடுன்னு சொல்லி கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதே போல் 2வது பியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குற, இதெல்லாம் என்னோடய இழப்புக்கு சரி கிடையாது, அதனால் எனக்கு அதே பொருளே கொடுன்னு சொல்லி கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்குது. அடுத்து இந்த பொருளுடைய மதிப்பு வந்து ரொம்ப விலை உயர்ந்தது, இது வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய பொருளை வந்து நீ இழப்பு ஏற்படுத்திட்ட, இதுக்கு நீ எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாலும் எனக்கு பத்தாது, நீ அதே பொருளே திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி சியில் வந்து கேட்க முடியுமானா கேட்கலாம். அடுத்தது டியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பொசிஷனை வந்து பிளெயின்டிஃபே தவறாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் சரி, அதே போல் டிஃபெண்டன்ட் வந்து
டிஃபெண்டன்ட்டுக்கு அதில் உரிமை இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன விதமாக யார் தவறாக பண்ணியிருந்தாலும் அது வந்து திரும்ப அதே விஷயத்த அதே மாதிரியே அவங்களுக்கு ஒப்படைக்கணும். எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோர்ட் எப்படி அனுமானிக்கணும், உண்மையாகவே இந்த காம்பன்சேஷன் வந்து 10,000 தான் போல இருக்கு, இந்த அளவுக்கு விலை உயர்ந்த பொருளுக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி மூலயமா காம்பன்சேட் பண்ண முடியாதான் போல இருக்குன்னா கோர்ட்டு கன்சிடர் பண்ணணும். ஆனால் அதை வந்து டிஃபெண்டன்ட் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் அப்போ கோர்ட் அவங்களுடைய கன்சிடரேஷனை வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? சரி, இது வந்து பிக்கும் சிக்கும் மட்டும்தான் பொருந்தும். அடுத்து லிமிட்டேஷன். ஸோ லிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 68, 69, 70, 71 இது எல்லாமே மூவபிள் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பேசுது. ஆனால் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை கொண்டு வரும். எல்லாத்துக்குமே 3 years தான் லிமிட்டேஷன் பீரியட். லிமிட்டேஷன் பீரியட் மாறலை, ஆனால் ஒவ்வொரு பெயில்மெண்ட்டுக்கு ஒன்று, பிளட்ஜுக்கு ஒன்று, அது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று மாறும். டைம் பீரியட் 3 years வந்து பெயில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 24 3 years நம்ம செக்ஷன் 24க்கு கீழ கோர்ட் ஃபீ பே பண்ணனும். அது 9 வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளவு இருக்கோ அது ஃபுல்லா டேக்கன். நம்ம லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். அடுத்து அப்பெண்டிக்ஸ்லி ட்ரான்ஸ்ஃபர். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்குல வந்து 9ல எப்படி ஒரு 69 ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி செக்ஷன் 7 அதுலயும் 3 years க்கு கீழவோ வழக்கு போடுறோம் அப்படினா அந்த அதுக்கான எப்படி இருக்கணும் அப்படிங்கற ஒரு பிளட்ஜ்ல பவுனார் பிளைன்ட் மாடல் கூட சோ அந்த பிளைன் ஃபார்ம் வந்து இல்ல பவுனி அதுல தெளிவாக யார் வேணும். சோ அதுல போய் நம்ம தெரிஞ்சிட்டு அந்த ஃபார்மேட்டுக்கு கீழ அந்த செக்ஷன் 7 க்கு கீழ வழக்கு பண்ணிட்டாங்கன்னா டிகிரி வந்து ஆர்டர் 20 ரூல் 10லயும் இபி வந்து ஆர்டர் 21 ரூல் 31க்கு கீழயும் நம்மளால போட முடியும். ஸோ டைம் பீரியட் வந்து 3 years. அது வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஸோ பெயில்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 68 பயன்படுத்தணும். பெயில்மெண்ட்டுக்கும் ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ்க்கும் 69க்கு ராங்ஃபுல்லி டேக்கனுக்கு வரும். 70 and 71 வந்து பிளட்ஜை பேஸ் பண்ணது. சேல் பண்ணிட்டாங்கன்னா 71 வரும். சேல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னும் போது 70 வரும். ஸோ இதுதான் அதனோட டிஃப்ரென்ஸ். அண்ட் கோர்ட் ஃபீ வந்து 24 கீழே மூவபிள் ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை நம்ம பே பண்ணணும். ஸோ நம்ம கோர்ட் ஃபீ தெரிஞ்சுக்கிட்டோம், லிமிட்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன ஆர்டர் என்ன ரூல் கீழே டிகிரியும் இபியும் நம்ம ஃபைல் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் யார் யாரெல்லாம் செக்ஷன் 7க்கு கீழே போட முடியும், யார் யாரெல்லாம் அதே பொருளை கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜட்ஜ் ஆன பிறகு நம்மளுக்கு ஒரு கேஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி வருதுன்னு நம்ம உடனே என்ன பண்ணணும்னா செக்ஷன் 8க்கு கீழே இருக்கிற 4 கண்டிஷனும் அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி அந்த கண்டிஷன் அப்ளை ஆகுச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் அதே பொருளே கொடுங்கன்னு சொல்லிடணும். அப்படி ஆகலைன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி மூலயமா காம்பன்சேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் 20 ரூல் 10 கீழே டிகிரி பாஸ் பண்ணணும்.